எட்ரா கொக்கி சார் சீக்கிரமே கிளம்பிட்டீங்க. ஆமா நந்தினி, ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஏன் எது கேக்குற? சும்மாதான் சார். இல்லையே, நான் எங்க போறேன் எப்ப வரேன் இதெல்லாம் நீ எப்பவுமே கேட்க மாட்டியே. இப்ப திடீர்னு கேக்குறேன்னா அது எப்படி சும்மாவா இருக்கும்? ஒன்னும் இல்ல சார், ஒரு நாள் நான் உருண்டை குழம்பு செஞ்சப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் இன்னைக்கு செய்யலான்னு கடலை பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு வந்தேன். ஆனா நீங்க வெளியே போறீங்களே. ஐயோ, ஒரு நல்ல சாப்பாடை நான் மிஸ் பண்ண போறேனா? நான் எடுத்து வச்சிடறேன் சார், வந்த பிறகு சாப்பிடுங்க. ஆமாமா, இல்லைன்னா நான் கண்டிப்பா சண்டை போடுவேன். ஆமா அது சரி, உனக்கு தான் கையில அடிபட்டு இருக்குல்ல, உன்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன். அப்புறம் ஏன் நீ சமைக்கிற வேலைக்கு போற? அதுக்காக சும்மாவே இருக்க முடியுமா சார்? நோ, நாட் அட் ஆல். இங்க பாரு, இந்த மாதிரி ஏதாச்சும் வேலையை நீ பண்ணிட்டே இருந்தனா இந்த காயம் இப்போதைக்கு ஆறவே ஆறாது. நான் எல்லா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் சார். கல்யாணம் அண்ணன் இருப்பாரு, அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொன்னா அவரே பாத்துப்பாரு. தட்ஸ் குட். ரொம்ப வலிக்குதே. ஏய் நந்தினி, என்ன இது? உனக்கு தான் கையில காயம் இருக்குல்ல, அதை வச்சு நீ எப்படி தலை வாடுற? இல்ல சார், தலையில கொஞ்சம் சிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு சார், அதான். சரி, முதல்ல திரும்ப, நான் ஹெல்ப் பண்றேன். சீப்பு கொடு. வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். குடு. இல்ல நானே பண்ணிடுவேன். இங்க பாருங்க, அழகா நானே பண்ணிடுவேன். அட குடுன்னு சொல்றேன்ல, திரும்ப ஐயோ திரும்ப.